திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தொகுதி பங்கீடு அப்படின்றது தீவிரம் எடுத்திருக்கிறது. இதெல்லாம் தாண்டி கடந்த சில மாதங்களாக திமுக காங்கிரஸ் இடையே இருந்த உரசல் விரிசல் எல்லாம் சரி செய்யப்பட்டு இப்போது திரு கே சி வேணுகோபால் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தமிழக முதலமைச்சரை சந்திக்கவிருக்கிறார். இந்த சந்திப்போடு சேர்ந்து கூட்டணி பேச்சுக்கான தொடக்கமும் நடக்க இருக்கிறது. அதாவது கூட்டணியில் இருந்தாலும் கூட தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தையும் நடக்க இருக்கிறது. இன்றைய தினம்தான் திமுக தன்னுடைய பேச்சுவார்த்தை குழுவோடு மற்ற கட்சிகள் பேசுவதற்கான அந்த தொடக்கத்தை தொடங்கியது. இன்றைக்கு IUML தன்னுடைய முதல் பேச்சுவார்த்தை நடத்திய சூழலில் திரு கே சி வேணுகோபால் வந்திருக்கிறார். கே சி வேணுகோபாலுடைய இந்த சந்திப்பு முதலமைச்சரை சில நிமிடங்களில் சந்திப்பார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழலில் இந்த சந்திப்பு அப்படின்றது கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றத உறுதிப்படுத்துவது மட்டுமா, அதை தாண்டி எண்களும் இன்றைய தினமே உறுதிப்படுத்தப்படுமா? அதாவது எவ்வளோ சீட் அப்படின்னா காங்கிரஸ் கேட்டது 2 விஷயங்கள். ஒன்று கூட்டணி ஆட்சி, மற்றொன்று கூடுதல் இடங்கள். ஸோ கூட்டணி ஆட்சி அப்படின்றது நிராகரிக்கப்பட்டு அல்லது தமிழகத்திற்கு ஒத்து வராது அப்படின்னு முதலமைச்சர் சொன்ன சூழலில் இப்போது அதிக இடங்கள் அப்படின்ற டிமாண்டை காங்கிரஸ் வைக்கிறதா? கூட்டணிக்கு தேமுதிக வந்ததற்கு பிறகு கூட்டணியை நோக்கி OPS வருவார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சூழலில் IUML திரு காதர் மைதீன் 4 இடங்கள் கேட்டோம், அவங்க 2 இடம்னு 1 குறைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன சூழலில் எல்லா கட்சிகளுக்குமே இடம் குறைக்கப்படுகிறதா? அப்படி குறைக்கப்பட்டால் காங்கிரஸுக்கு கூடுதலாக கொடுக்கப்படுமா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. சில நிமிடங்களில் முதலமைச்சரை சந்திப்பதற்காக திமுக தலைவரை சந்திப்பதற்காக அண்ணா அறிவாலயத்திற்கு செல்லவிருக்கிறார் காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால். கடந்த வாரம் அவர் தமிழகம் வந்தபோது நிர்வாகிகள் கூட்டத்தில் தான் இந்த சலசலப்புக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. கூட்டணி விவகாரம் குறித்து யாரும் பொது வழியில் பேசக்கூடாது அப்படின்னு அவர் சொன்னதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கப்புறமா தான் யார் பேசினாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னதுக்கப்புறமா தான் திரு மாணிக்கம் தாக்கூர் இந்த கூட்டணி விவகாரம் பற்றி பொது வழியில் பேசவில்லை அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு மத்தியில் தான் கே சி வேணுகோபாலுக்கு அன்றைக்கி அப்பாயின்மெண்ட் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் இப்போது திடீரென வந்திருக்கிறார். ஏன்னா இது முன்னரே சொல்லப்பட்ட செய்தி அல்ல. திடீரென இந்த பேச்சுவார்த்தைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் அல்லது அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு தகவல் தெரிகிறது. காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகையே வாகனத்தை ஓட்டி செல்லுகிறார். கூட திரு கே சி வேணுகோபால் இருக்கார். மாநில பொறுப்பாளர் திரு கிறிஸ் ஜோடங்கர் அவர்களும் இருக்கிறார். இந்த பேச்சுவார்த்தை இன்றைய தொடங்குகிறது அப்படின்னா மற்ற இந்த கமிட்டி மெம்பர்கள், அதாவது ஏற்கனவே காங்கிரஸ் இந்த கமிட்டி மெம்பர்களை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சூரஜ் ஹெக்டே, நிவேதித் ஆல்வா மற்றும் ராஜேஷ்குமார் சட்டமன்ற காங்கிரஸ் குழுவினுடைய தலைவர் உள்ளிட்டோரும் இன்றே உடன் செல்கிறார்கள் அப்படின்னு தான் தெரிகிறது. அப்படின்னா பேச்சுவார்த்தை குழு ஏற்கனவே திரு TR பாலு தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களும் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்க. அப்படின்னா நம்பர்ஸ் அப்படின்றது நாங்கள் 40 கேட்டோம், அவங்க 30 நாங்கள் அப்படின்னு ஏதாவது நம்பர்ஸ் வெளியே சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இன்று காலையில் திரு காதர் மைதீன் அதை சொன்னார். நாங்கள் 5ன்னோம், அவங்க 2 நாங்கள் 4வது கொடுங்கன்னு கேட்டிருக்கோம் அப்படின்னு. ஸோ நம்பர்ஸும் வெளியே சொல்லப்படுமா அப்படின்ற கேள்வியும் ஏற்பட்டிருக்கிறது. எப்படியோ காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தான் இருக்கிறார்கள் அப்படின்றத இந்த சந்திப்பு அப்படின்றது உறுதிப்படுத்தியிருக்கு. இதனுடைய பின்னணி கணக்குகள், காரணங்கள் தேமுதிக உள்ளிட்டவையா அப்படின்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. இது பற்றிய பார்வைகளை பெறுவதற்காக நம்முடைய பத்திரிகையாளர் திரு TV சோமு இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு TV சோமு. காங்கிரஸ் ஒரு வழியாக பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறது. இதற்கு பின்னால் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? திரு சோமு கேக்குதா? ஓகே, திரும்ப நம்ம திரு TV சோமு தொடர்பு கொள்ளலாம். காங்கிரஸ் கட்சி பேச்சுவார்த்தைக்கு முன்பாகவே ஏற்கனவே பேச்சுவார்த்தை குழுவில் அமைத்து முதலமைச்சரை போய் சந்தித்தாங்க. ஒரு 70 நாட்களுக்கு முன்பாக மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு அப்போ சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அஃபீஷியலாக பேச்சுவார்த்தைக்கு இப்போ தான் வர்றாங்க. உடன் காங்கிரஸ் கட்சியுடைய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வர்றாரு. கே சி வேணுகோபாலை வச்சு தான் நிறைய வியூகங்களும் கிளம்பியது. கே சி வேணுகோபால் தாவேக்காவோட கூட்டணி வைக்க தான் விரும்புகிறாரு. அதுக்கு காரணம் கேரளாவுடைய முதலமைச்சராக ஆவது அவருடைய ஆசை. விஜய் இருந்தால் அந்த வாய்ப்பு கிடைக்கும் அல்லது கூடுதல் ஓட்டு கிடைக்கும்னு அவர் நினைக்கிறார் அப்படின்லாம் சொல்லப்பட்ட சூழலில் அதே கே சி வேணுகோபால் தான் முதலமைச்சரை சந்திக்க வருகிறார். செய்தியாளர் ரமேஷ் கூடுதல் விவரம் தொடர்கிறார். ரமேஷ், இந்த சந்திப்பில் இது வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்பாக மட்டும் இருக்குமா, இல்லை கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இன்றைக்கி அஃபிஷியலாக தொடங்கிவிட்டது, காங்கிரஸுக்கும் இன்றைக்கு பேச்சுவார்த்தை தொடங்குகிறதா? விவரங்கள் என்ன?
காங்கிரஸ் கட்சியினுடைய தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் தான் கே.சி. வேணுகோபால். அவர் இன்றைக்கு சென்னை வந்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்துல முதலமைச்சரை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய இல்லத்துல சந்திக்க போகிறார் அப்படிங்கிறது தற்போதைய அரசியல் சூழல்ல முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகளோடு தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கிட்டாங்க. இன்றைய தினம் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியோடு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. நாளைக்கு அடுத்தடுத்த கட்சிகளோடு பேச்சுவார்த்தையை நடத்த போறாங்க. இதுலதான் காங்கிரஸ் கட்சி இன்றைக்கு முதலமைச்சரை சந்திக்க போறாங்க. 3 பேர் மட்டுமே இன்றைக்கு முதலமைச்சரை சந்திக்க போறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. முதல்ல காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக பொறுப்பாளர் கிறிஸ் ஓடங்கர், இந்த 3 பேரும் முதலமைச்சரை இன்றைக்கு சந்தித்து பேச போறாங்க. இன்றைய சந்திப்பின் போது காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதி அப்படிங்கிற எண்ணிக்கையை உறுதி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனா அந்த எண்ணிக்கை எவ்வளவு அப்படிங்கிறது இன்றைக்கு ஊடகத்துக்கு தகவல் கிடைக்காது. அடுத்தடுத்த பேச்சுவார்த்தையின் போது அந்த தகவல் எல்லாம் கிடைக்க வரும் அப்படிங்கிறது தான் திமுக மற்றும் காங்கிரஸ் வட்டாரத்திலிருந்து சொல்லக்கூடிய தகவலா இருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில பங்கு, கூடுதல் தொகுதி வேணும் அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறாங்க. திமுகவை பொறுத்த வரைக்கும் புதிதாக தேமுதிக வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே மக்கள் நீதி மய்யம் கட்சியும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு எல்லாம் தொகுதி ஒதுக்கி கொடுக்கணும். அதனால திமுக நாங்க ஏற்கனவே போட்டியிட்ட தொகுதியில இருந்து குறைவான தொகுதியில தான் போட்டியிட போறோம். 5ல இருந்து 7 தொகுதி நாங்க குறைச்சிக்க போறோம். அதனால கூட்டணி கட்சிகளும் தொகுதியில குறைச்சிக்கணும் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையை முன்வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்கு அவங்க கேட்கக்கூடிய கூடுதல் தொகுதி கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. 1-2 தொகுதி கூட கிடைக்குமா அல்லது மீண்டும் 25 தொகுதி காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கக்கூடிய நிலையில தான் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே.சி. வேணுகோபால் இன்றைக்கு முதலமைச்சரை சந்திக்கிறார். முதலமைச்சர் இல்லத்துல இரவு உணவளிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சந்திப்பின் போது கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் சந்திப்பாக இந்த சந்திப்பு இருக்கும் அப்படின்னு எல்லாம் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணிக்குள்ள ஒரு முரண்பாடு இருக்கு. காங்கிரஸ் கட்சி தமிழக வெற்றி கழகத்துக்கூட எல்லாம் கூட்டணி போகும் அப்படின்னு பல்வேறு பேச்சுகள் அரசியல் வட்டாரத்துல அடிபட்டது. ஆனா இன்றைய இந்த சந்திப்பு நிகழ போகுது அப்படிங்கறதுனால திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படிங்கிறது உறுதியாகிவிட்டது. இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துல அந்த தொகுதி பங்கீடு, தொகுதி எண்ணிக்கையை மட்டுமே காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் பார்க்கப்படுது. இன்றைய சந்திப்பின் போது அந்த எண்ணிக்கையும் கிட்டத்தட்ட உறுதியாகிவிடும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா காங்கிரஸ் பக்கம் இருக்கக்கூடிய சில தொகுதிகள்ல இந்த முறை திமுக நேரடியா போட்டியிடுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க. குறிப்பாக சென்னையில வேளச்சேரி, சென்னைக்கு அருகே இருக்கக்கூடிய பொன்னேரி தொகுதி போன்ற தொகுதிகள் எல்லாம் காங்கிரஸ் கிட்ட இருந்து திமுக வாங்குறதுக்கு திட்டமிட்டிருக்கிறாங்க. கடந்த முறை 25 இடங்கள்ல காங்கிரஸ் போட்டியிட்டு 18 இடங்கள்ல வெற்றி பெற்றிருந்தாங்க. ஆனா ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் வந்தப்ப அந்த தொகுதியை திமுக நேரடியா வாங்கி நேரடியா திமுகவை அங்க போட்டியிட்டாங்க. அதனால காங்கிரஸ்க்கு இப்ப 17 இடைத்தேர்தல் தான் இருக்கிறாங்க. சோ இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகளை திமுக ஒதுக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லாம் இருக்கு. இன்றைய சந்திப்பை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருக்குது அப்படிங்கறத ஒரு உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு சந்திப்பாக தான் இருக்கும் அப்படின்னும், அடுத்தடுத்த நாட்கள்ல தொகுதி பங்கீடு என்னென்ன தொகுதி அப்படிங்கறதெல்லாம் அடையாளம் காணப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் அப்படின்னு தான் திமுக காங்கிரஸ் தரப்பு வட்டாரங்கள்ல இருந்து நமக்கு தகவல் கிடைக்கப்படுது. திருச்சி தமிழ்ச்சங்கத்தில் நந்தவனம் அறக்கட்டளை நடத்தும் தமிழ் மாமணி விருது வழங்கும் விழாவில் ரொட்டேரியன் டாக்டர் கே. சீனிவாசன் தலைமையேற்று சிறப்பிக்கிறார்.